ஆதிரையோட என்ட்ரிய பார்த்து எஃப்ஜே தான் அரண்டு போவாரு அப்படின்னு பார்த்தா, வியானா அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் போகி மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் எஃப்ஜே ஷாக்ட், ஆதிரை ராக்டுன்னு. இப்போ ஆதிரை ராக்டு தான். பட் எஃப்ஜே மட்டும் ஷாக்டு கிடையாது. கூட சேர்ந்து வியானாவும் பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க. சரி, வியானா மட்டும் தான் ஷாக் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பேரோட முகம், ஹவுஸ்மேட்ஸ் நெறைய பேரோட முகம், அச்சச்சோ! என்னது இது? இந்த புள்ள வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண போது தெரியலையே அப்படின்ற ஒரு ஜோனோட தான் மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷனுமே பார்க்கும்போது தெரியுது. பட் யாருக்கு எப்படியோ என்னவோ, நம்ம ஃபுல் ஜாலியா இருக்க போறோம். இதுக்கு மேல தான் நம்மளோட கேமே ஆரம்பிக்க போது. பார்த்து நெறைய விஷயங்கள ரசிக்க போறோம் அப்படின்ற மாரி தான் பார்வதியோட ரியாக்ஷன் இருந்துச்சு. வந்துட்டாயா வந்துட்டா, இதுக்கு தானே நான் காத்திருந்தேன் அப்படின்ற மாரி தான் பார்வதி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் ஆரம்பத்துல வந்து எஃப்ஜேவும் ஆதிரையும் ரொம்ப க்ளோஸ்டா கொஞ்சம் பழகிட்டு இருந்தாங்க. ஆதிரை எலிமினேட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எஃப்ஜே வந்து டக்குனு வியானா கூட ஜாயின் ஆகி, ஆதிரை கூட எப்படி இருந்தாரோ, அதே மாரி வியானா கூடயும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து போன வாரம் வரைக்கும் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். இப்போ எஃப்ஜே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாரு. ஆதிரை வந்து வருவாங்க. அப்படியே வரதா இருந்தாலும் ஃபைனல்ஸ்க்கு தான் வருவாங்க அப்படின்ற மாரி நெனச்சிருப்பாரு. பட் ஆதிரை வந்து வைல்ட் கார்ட விட வேற மாரி ஒரு கார்ட்ல வந்து உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு மேல எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இந்த எபிசோட்ல இன்னைக்கான எபிசோட்ல எஃப்ஜேவோட ரியாக்ஷனும் சரி, வியானாவோட ரியாக்ஷனும் சரி, எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி தெரியல. பட் இந்த ஒரு சம்பவம் ஆதிரை என்ட்ரி குடுத்தத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நெனைக்கிறீங்க? என்ன கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எபிசோட் வந்து இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும். வரக்கூடிய வாரங்கள்ல வந்து இதுதான் ஹைலைட்ஸான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.